ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த கடை எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு காங்கேயம் போகிற ரோட்டில் ஆனக்கல் பாளையத்துலேருந்து உள்ள ஆயுதப்படை ரிங் ரோடு போகிற பகுதியில் தான் இந்த கடை அமைஞ்சிருக்குது. இந்த கல்மீன் கடை 4 மணிக்கு ஆரம்பிக்கிற இந்த கடை இரவு 10 மணி வரைக்கும் தொடர்ந்து நீடிக்குதுங்க. இங்கே வந்து சாப்பிட்டு பாருங்கள். கல்மீன் அவ்வளோ அருமையாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இந்த பக்கம் போகிறவங்க இந்த கடைக்கு வந்து சாப்பிடாமல் இருக்கிறதே இல்லை. இங்கே பாறை மீன், இறால், கடல் மீன் எல்லாமே இருக்குது. சுத்தமான கடல் எண்ணெயில் பொரிச்சு தர்றாங்க இவங்க. இட்லி இருக்குது, தோசை இருக்குது, நண்டு சூப் இருக்குது. நண்டு சூப்பு இங்கே சூப்பராக இருக்குங்க. நண்டு சூப்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நண்டு சூப்பு ரேட்டெல்லாம் பக்காங்க. நெய் மீன் துண்டு 40 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க. சூப்பராக இருக்குது. நான் இங்கே சாப்பிட்ருக்குறேன். நேரத்தில் பிஸியாக இருக்கிற இந்த கடை இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும்தான் இங்கே எல்லாமே வந்து சப்ளை பண்ணி தயார் பண்ணுறாங்க. எல்லாமே அவங்களுடைய கை பக்குவத்தில் தான் இங்கே உருவாகுது. ஒரு தடவை விசிட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் அனுபவத்தை மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். இங்கே இருக்கும், சுகாதாரமாக இருக்கும். RO வாட்டர் தர்றாங்க. முடிஞ்ச பிற்பாடு பில்லு நம்ம கையை கடிக்காமல் நியாயமான ரேட்டில் இருக்கிறதா எங்களுடைய ஸ்பெஷாலிட்டியே. வெரைட்டியாக இருக்கிறங்க மீனை சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் அனுபவத்தை கமெண்டில் சொல்லுங்கள். குமார் கல் மீன் கடை சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட யாருக்கு தான் பிடிக்காது. அதுவும் கடல் மீனில் கடல் எண்ணெயில் பொரித்து சுத்தமாக தர்றாங்க இவங்க. நெய் மீன் 2 மீன் நான் இங்கே சாப்பிட்ட 40 80 ரூபா பில்லு 2 மீனுக்கும் பில்லை கொடுத்தாச்சு. நாம் இப்போ நடைய கட்ட போகிறோம். நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே மறக்காமல் சாப்பிட்டு பாருங்கள். இந்த இறால் மீனை சின்ன குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க இவங்க கடையில். காரம் தூக்கலாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் இவங்களுடைய கை பக்குவத்தில். இந்த கடல் கிழங்கான் மீன் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு தனி டேஸ்ட்டு இவங்கக்கிட்ட. ஈவினிங் 4 to நைட்டு 10 மணி வரைக்கும் இவங்க கடை இருக்குது. ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். நான் இங்கேருந்து இப்போ நடைய கட்டிக்க போகிறேன். டாட்டா, பை பை, see you.